அனைவருக்கும் வணக்கம். டிஎன்யூ சார்பிலிருந்து ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப் இன்ஸ்பெக்டர் தேர்வுக்கான ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட்டும் கட் ஆஃபும் வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்த தேர்வை நீங்கள் எழுதிங்க அப்படின்னா அஃபீஷியல் வெப்சைட் போய்ட்டு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம ஏற்கனவே தெரியும் இல்லையா, செலெக்ஷன் லிஸ்ட்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கோர்ட்டில் வழக்கு நடந்தது, அதுக்கப்புறம் மீண்டும் வந்து ஃபிசிக்கல் டெஸ்ட்டுக்கு வந்து அடிஷனல் கேண்டிடேட் கூப்பிட்டாங்க, அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூ கூப்பிட்டுருந்தாங்க. எல்லாம் முடிச்சுட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட்டும் கட் ஆஃபும் வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ நிறைய பேர் வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க இல்லையா, இப்போ வந்து கொடுத்துருக்காங்க. இது ஆக்சுவலாக வந்து நம்ம ரிவைஸ்டு ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட்டை தான் நம்ம சொல்லி ஆகணும், அப்படி தான் அவங்களும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ கிளிக் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஃபைனல் ப்ரோசஸ் செலெக்ஷன் லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ இதை கிளிக் பண்ணி பார்க்கலாம். நான் ஏற்கனவே வந்து டவுன்லோட் பண்ணிட்டேன், ஸோ அதனால் ஆல்ரெடி டவுன்லோட்னு காட்டுது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், ப்ரொஃபஷனல் ரிவைஸ்டு செலெக்ஷன் லிஸ்ட் ஆஃப் ஓப்பன் கேண்டிடேட் கொடுத்துருக்காங்க. என்ன போஸ்ட்லாம் செலக்ட் ஆகிருக்கீங்க அப்படின்றத வந்து குறிப்பிட்டிருக்காங்க. ரைட்டா, ஸோ சப் இன்ஸ்பெக்டர் தேர்வுக்கான ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் உங்கள் நம்பர் இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் என்ன வந்திருக்கு அப்படின்றதும் குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ அடுத்த கட் ஆஃப் இதை நம்ம கிளிக் பண்ணி பார்க்கும்பொழுது இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் கொடுத்துருக்காங்க. டாலுக்கு வந்து மேலுக்கு என்ன, அதே மாதிரி ஆர்ம்டு ரிசர்வ்டைய ஏஆருக்கு வந்து மேலுக்கு என்ன அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் டர்னுக்கு பிசி, பிசிஎம், எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி எல்லாத்துக்குமே கட் ஆஃப் வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 86.25 ஜென்ரல், பிசி வந்து 84.75, பிசிஎம் முஸ்லீமுக்கு 82.25, எம்பிசி டிஎன்சிக்கு வந்து 84.75. ஸோ பிசி எம்பிசி கிட்டத்தட்ட சேமாக தான் இருக்குது. எஸ்சிக்கு வந்து 84.25, எஸ்சிஏக்கு வந்து 81.50, எஸ்டிக்கு வந்து 81.50. எஸ்சிஏவும் எஸ்டியும் கிட்டத்தட்ட ஒன்றா தான் இருக்குது நான் பிஎஸ்டிஎம்முக்கு. இதே பிஎஸ்டிஎம்முக்கு என்ன அப்படின்றதும் கொடுத்துருக்காங்க. ஸ்போர்ட்ஸ் கோட்டா, எக்ஸிக்யூட்டிவ் வார்டு, அது மினிஸ்ட்ரியல் வார்டு, ஸோ இதுக்குமே வந்து கட் ஆஃப் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஏஆருக்குமே வந்து மேலுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ரைட்டா, ஸோ ஜென்ரலுக்கு எவ்வளோ, பிசிஎம்முக்கு எவ்வளோ அப்படின்றதும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதேமாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாடு ஸ்பெஷல் போலீஸ் மேலுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஜென்ரலுக்கு 84.25, நான் பிஎஸ்டிஎம்க்கு நான் சொல்லிகிட்டு இருக்கேன். பிசிக்கு 83.75, பிசிஎம்க்கு வந்து 81, எம்பிசி டிஎன்ஸ்க்கு வந்து 83.75, எஸ்சிக்கு வந்து 83, எஸ்சிஏக்கு வந்து 80, எஸ்டிக்கும் 80 வந்து கிடச்சிருக்கு. ரைட்டா, ஸோ இது வந்து பார்த்துக்கோங்க. ஸ்டேஷன் ஆஃபீஸருக்குமே கட் ஆஃப் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியுது. ஜென்ரலுக்கு 87 போட்டிருக்காங்க, பிசிக்கு 85.75, பிசிஎம்முக்கு வந்து 84.5, எம்பிசி டிஎன்ஸுக்கு வந்து 85.25, எஸ்சிக்கு 85.25 போட்டிருக்காங்க, எஸ்சிஏக்கு வந்து 82.75 அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. மேல் ஃபீமேல் ரெண்டுத்துக்குமே இது இருக்குது. ரைட்டா, ஸோ ஃபீமேல் தாலுக்கு ஃபீமேலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலில் 78.50, பிசிக்கு வந்து 75.75, பிசி முஸ்லீமுக்கு 73.25, எம்பிசி டிஎன்சிக்கு 76.25, எஸ்சிக்கு வந்து 74.25, எஸ்சிஏக்கு வந்து 68.75. இதெல்லாம் நான் பிஎஸ்டிஎம். ஸோ ஆஸ் யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஎஸ்டிஎம் கேண்டிடேட் தான் இதோட 2 மார்க் 3 மார்க் கம்மியாகவே கிடச்சிருக்கு. ரைட்டா, ஸோ அதேமாதிரி ஸ்போர்ட்ஸ்க்கு என்ன அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ எப்போயுமே வந்து இது மேலை விட ஃபீமேலுக்கு வந்து கட் ஆஃப் கம்மியாக தான் வரும். அதே மாதிரி தான் இருக்காது எல்லாம். எப்போயுமே பிசி எக்ஸாம், எஸ்ஐ எக்ஸாம்னாலே ஸோ பெண்களுக்கு கொஞ்சம் குறைவாக தான் வரும். அந்த மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கட் ஆஃப் வந்திருக்குப்பா. ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது நம்ம வந்து எஸ்ஐக்கான நோட்டிஃபிகேஷனை எதிர்பார்க்குறோம். ஸோ ரிசல்ட்டை கொடுத்துட்டாங்க. கண்டிப்பாக வந்து நம்ம அடுத்தது நோட்டிஃபிகேஷனை விரைவில் எதிர்பார்க்கலாம். ஸோ விரைவில் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மந்த்துக்குள்ளே கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்குறேன். நிறைய பேர் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நவம்பரில் தான் வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நவம்பர், சில பேர் டிசம்பர் கூட சொல்கிறாங்க. பட் நமக்கு தகவல் கொடுத்தவங்களாம் பார்த்தீங்க அப்படின்னா நவம்பரில் கொடுத்துருவாங்க, அல்லது இந்த மந்த் எண்டிங்கில் வரும் வா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ புதிய எஸ்ஐ நோட்டிஃபிகேஷனுக்காக நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா இந்த மாதம் இறுதி அல்லது நெக்ஸ்ட் மந்த் வந்து கண்டிப்பாக வந்து கொடுத்துருவாங்க. ரைட்டுங்களா, அப்படி தான் நான் நினைக்கிறேன். எனக்கு தகவல் கொடுத்தவங்களும் நெக்ஸ்ட் மந்த்து தான் நவம்பர் தான் மென்ஷன் பண்ணுறாங்க. பட் ரிசல்ட்டு கொடுத்துட்டாங்க இல்லையா, அப்போ கண்டிப்பாக வந்து அடுத்தது வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருவாங்க. ரைட்டா, நன்றி, வணக்கம்.